சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறேன். நான் 1975ல் நான் இங்கே சென்னைக்கு வந்தேன். நான் 75 சென்னைக்கு வந்ததுலேருந்து கேப்டனுடைய ரசிகராக தான் இருந்திருக்கேன். அவர் சினிமாவில் மட்டும் இல்லை, பொதுமக்களுக்கும் நல்லது விஷயங்களை செஞ்சுருக்காரு. அவருடைய புகழுக்கு சேர்க்கும் வகையில் அந்த பத்மபூஷன் விருது அறிவித்து விட்டு அதை தாமதமாக கொடுக்குறாங்கன்றது உண்மையிலே மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ரசிகர்கள்ன்றதுக்கு அப்பாற்பட்டு அவர் மக்களால் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் பார்த்துருப்பீங்க. எல்லா மக்களும் கலந்து அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தினாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதை அறிவித்து விட்டு நான் 3 கட்டமாக வழங்குவேன்னு சொல்கிறது அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் முதல்ல அவருக்கு கூப்பிட்டுட்டு அவருடைய குடும்பத்தார்கிட்ட கூப்பிட்டு அவருக்கு தான் அந்த விருதை முதல்ல அறிவித்து விட்டு கொடுத்து விட்டு மற்றவர்களுக்கு கொடுக்கணும். இதுதான் முறை. இது பொதுவாகவே ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில் செய்கிறாங்களான்னு கூட எங்களுக்கு தெரியல. எங்களை பொறுத்தவரை என்னன்னா, கேப்டனுடைய புகழ் என்றென்றும் நிலைக்கிற இதாக இருந்தால் இந்த பத்மபூஷன் விருது என்பது அப்படி எல்லாருக்கும் பெரிய விஷயமா இருக்கலாம். பட் கேப்டன்ற பேருக்கு இந்த பத்மபூஷன் சாதாரண விஷயம்தான் அது. அதனால் எங்களால் பத்மபூஷன் தாமதமாக வழங்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த தாமதம் அப்படின்றது தற்செயலா நடந்ததானா? அது அரசாங்கத்திட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவங்க எந்த ஒரு இதில் செஞ்சாங்கன்னு தெரில. அது அரசாங்கம் தான் அது முடிவு எடுத்து கொடுக்குற ஒரு விருது. அது மக்களால் கொடுக்க விருது அல்ல. மக்களால் கொடுக்க விருது கேப்டன்ற விருது தான். ஆனால் அதுவே பெரிய விருது. இந்த விருது என்பது அரசாங்கம் கொடுக்குற விருது. அவங்க விருப்பப்படி தான் எதுவுமே நடக்கும். அது அது மக்களால் கொடுக்க நிர்வகிக்கிறது கிடையாது. ரசிகர்களுக்கு ரசிகர்கள் வருத்தப்பட வேண்டிய வேலையும் கிடையாது. கேப்டன் மனசு இருக்கும், ரசிகனாக வருத்தப்படணும். இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து சில பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவர்களை கம்பேர் பண்ணும்போது கேப்டன் நிறைய நல்லது செஞ்சிருக்காரு. மிக பிரபலமானவர், இந்திய லெவலில் சரி, உலக லெவலில் சரி, நிறைய ரசிகர்களுக்காக நிறைய பிரபலமானவர், நிறைய நல்லது செஞ்சிருக்காரு. ஸோ அப்படிப்பட்டவருக்கு தான் இப்படி முன்னுரிமை கொடுத்துருக்கணும். ஸோ மற்றவங்களை விட இவங்க தான் முன்னுரிமை அதிகமாக கொடுத்துருக்கணும். அப்படிங்கும்போது இதில் நமக்கு ஒரு சந்தேகம் வருதா இல்லையா? நியாயமான முறையில் தான் கொடுக்குறாங்க, சந்தேகம் வருதா இல்லையா? சந்தேகன்றது அதாவது சொல்கிறீங்களா, அரசாங்கம் என்ன எந்த முறையில் கொடுக்குறாங்கன்றது தெரியல. புரோட்டோக்கால்னு சொல்லுவாங்க. புரோட்டோக்கால் முறைப்பாங்கள ஒரு மறைந்தவருக்கு முதலிடம் ஒரு இது கொடுத்து செய்யலாம். இதுதான் முறை. அதை அவங்க தவறிட்டாங்க. அது உண்மையாக வருந்தத்தக்க ஒரு இதுதான். அது இவருக்கு முதல்ல கொடுத்துருக்கணும். அடுத்த கட்டமாக கொடுக்குறேன்றது அது சட்டத்தில் இருக்கான்னு எனக்குன்றது ஊர்ஜிதமாக எனக்கு அது சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, இவங்க மத்திய அரசு கொடுக்கறது தானே அது. ஏன் அது முதல்ல கொடுத்தா என்ன குறைஞ்சிட போயிடறாங்க சொல்லுங்கள். இதில் அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, ரசிகர்களுடைய ஆதங்கம் அதிகமாக தான் இருக்குமே தவிர அது குறையாது. அதனால் முதல்ல கொடுக்குறது இருந்தாங்கன்னா எல்லா மக்களும் நல்ல பரவாயில்ல, ஒரு மத்திய அரசாங்கப்பட்டது உண்மையிலேயே கேப்டனுக்கு முதல் மரியாதை செலுத்துகிற மாதிரி பண்ணிட்டாங்கன்ற ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கும். இது 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் கொடுக்குறாங்கன்றது எந்த அளவு ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்கன்றது எங்களை போன்ற ஒரு நடுத்தரமாக இருக்கிற நாங்கள் கேப்டன்னுக்கு அப்பாற்பட்டு அவருடைய நட்பெயருக்காகவும் அந்த அன்னதானம் சொல்லுவாங்க பாருங்கள், அதுக்கு விருப்பப்பட்டு நாங்கள் செயல்படுற ஒரு உறவினர்கள் போல் அவர்கிட்ட. அப்படி இருக்க சூழ்நிலை பிற்பாடு கொடுக்கறது எப்படி எடுத்துக்காங்கன்னு தெரியல மக்கள்கள். உண்மையிலே இந்த நிகழ்ச்சின்றது முன்னாடியே அவர் கொடுத்துருக்கணும். இதை என்ன பொறுத்தவரை வருந்தத்தக்க ஒரு நிகழ்ச்சி தான் அது. எந்த ஆர்டரில் அவங்க இதை ஒரு ஸ்லாட்டாக இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. மேபி ஒரு சாரோட பேர் வீல ஸ்டார்ட் ஆகுது. அதனால லாஸ்ட்ல அந்த வருதா அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரா என்ன மாதிரி ஆர்டர்ஸ்ல கொடுக்குறாங்கன்னு தெரியல. பட் முன்னாடி கொடுத்துருந்தால் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்லேயே கொடுத்துருந்தா எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருந்திருக்கும் தான் என்னோட பர்சனல் ஃபீலிங். இதில் அரசியல் தலையீடு என்பது எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. ஏன்னா கூட்டணி வைக்கிறாங்கன்றது அப்பாற்பட்டு தான் அவர் இருந்திருக்காரு. அப்படி பார்த்தா ஒரு டைமில் அதிமுக இருந்து இப்போ திருப்பி கூட்டணி வச்சுருக்காங்க. இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட இது. இதில் அரசியல் வர வேண்டிய இது கிடையாது. அது முதல் கட்டத்திலே கொடுக்கலங்கும் போது 3ஆம் கட்டத்தில் கொடுக்கும்போது இன்னும் அலட்சியமான ஒரு நிலை தான் நமக்கு தெரிய வருது. வருந்தத்தக்க நிகழ்ச்சி தான் அது. இருந்தாலும் மத்திய அரசாங்கம் கொடுக்குறது வேணான்னு சொல்கிறது அவங்களுடைய குடும்பத்தாரை பொறுத்து தான் இருக்குது. கேப்டன் குடும்பத்தாரை பொறுத்து தான் இருக்குது. நம்ம மக்கள் கருத்து தான் சொல்ல முடியும். மற்ற எந்த ஒரு இதையும் நம்ம சொல்ல முடியாது. ரசிகர்கள் மனசில் ஒரு வருடா எப்படி சொன்ன ஆறாத புண்ணாட்டம் தான் இருக்குது. அது ரசிகர்கள் சொல்ற மாதிரி அந்த விருது தாமதமாக கொடுக்க வேணாம்னு சொல்றாங்க. அது வேணாம்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வழக்கறிஞர் இல்லை, கண்டிப்பாக அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்து கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதெல்லாம் கொடுக்க இருக்க மாட்டாங்க. ரசிகர்களை உண்மையிலே அவங்கள மகிழ்ச்சிப்படுத்த சந்தோஷப்படுத்துனா இப்போ வர அடுத்த இதில் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ரசிகருடைய மனசுடைய சந்தோஷப்படுவாங்க. என்னுடைய ஒரு கருத்து. வேலை 2ஆம் கட்டத்தில் கொடுக்கல, 3ஆம் கட்டத்தில் வருது வச்சுக்கலாம், லாஸ்ட்டாக கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அந்த விருது கேப்டனுக்கு உரித்த விருதாக இருக்குமான்னு நினைக்கிறீங்க?
அது அவங்க குடும்பத்தாரை பொறுத்து தான் நம்ம இது பண்ணோம். நம்ம கருத்து தான் சொல்ல முடியும். அவங்க குடும்பத்தார் என்ன சொல்கிறாங்களோ ஏற்றுக்கிற அவங்க குடும்பத்தாரை பொறுத்தது தான். ஏன்னா கேப்டன்ற வந்து ஒரு பொது சொத்தாட்டம். அப்புறம் இந்த விருது அவருக்குன்னு கொடுக்கும்போது அந்த விருது அவங்களுடைய குடும்பத்தாருக்கு போய் இருக்கும். இல்லை, இது முழு மனசா ஏற்றுக்க முடியாது தான். ஏன்னா வந்து முன்னாடியே கொடுத்துருக்கணும். இந்த விருது வந்து என்னோட பர்சனல் ஃபீலிங் என்ன அப்படின்னா, இது வந்து உயிரோட இருக்கும்போதே கொடுத்து அவரை கௌரவிச்சிருக்கணும். சரி, ஓகே, தவறு நடந்துருச்சு. அடுத்த இதில் கொடுக்கும்போது முன்னாடி இந்த ஸ்லாட்லேயே ஃபர்ஸ்ட் ஸ்லாட்லேயே கொடுத்து அவருக்கு உண்டான மரியாதை செஞ்சிருக்கணும். இதுதான் என்னோட கருத்து. சாரி, அறிவிச்சாங்க. கொடுத்துருக்காச்சும் அவங்க வந்து முறையா முன்னாடியே கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பா இருந்துச்சு. இந்த எதிர்பார்ப்பு வந்து இப்போ ஏமாற்றம் மாறிட்டு இல்லை, கண்டிப்பாக இது ஏமாற்றம் தான். பொதுமக்களுக்கும் சரி, அது ரசிகர்களுக்கும் சரி, அவங்க ஃபேமிலிக்கும் சரி, இது ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் இருக்கும். முன்னாடியே கொடுத்துருக்க வேண்டியது தவறிட்டாங்க. பட் அட்லீஸ்ட் வந்து இப்போ கொடுக்க ஆரம்பித்த பிறகு இந்த வருஷத்துக்கான பத்மஸ்ரீ விருதுகள் கொடுக்கும்போது அவருக்கு முன்னாடி முன்னுரிமை கொடுத்து முதல் ஸ்டார்ட்லேயே கொடுத்துருந்தா எல்லாருக்கும் இன்னும் ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். எங்களை போல மக்கள்லாம் வந்து கூட இருந்து வருத்தத்தை தான் தெரிவிக்குமே தவிர மற்ற எந்த ஒரு இதையும் நாங்களாம் சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுடைய ரசிகருடைய ஆதங்கம் என்பது உண்மையிலே வந்து வரவேற்கத்தக்க ஒரு இதை சரி பண்ணி அடுத்த ஸ்லாட்ல அவங்க கொடுப்பாங்கன்றது மக்களோட ஒருத்தனா நானும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்.